கௌரி, வில்லு மாதிரி இருக்க உடம்பு பார்த்தா என் கண்ணு அம்பு மாதிரி. அதுக்கு என்ன பார்த்தா வம்பு செய்யறதா வேலை. அனாவசியமா என் குளத்தை இப்படி உடைச்சிட்டியே. அது ஒன்னு அழகு செஞ்ச தவறு. அழகா? ஆமா, மான போல மரண்டு மரண்டு விழிக்கிற உன் கண்ணு என் மனசை 1000 குறும்பு செய்ய சொல்லுது. அப்பா, தப்போ சரியோ அதை பத்தி என்ன, நான் ஒண்ணு சொல்லட்டா? என்ன? பேசி தெரிஞ்ச பெரியவருக்கு வாயில பல்லி இல்ல. வேண்டாமா? வேணும் போலதான் இருக்கு. ஆனா 3 முடிச்சு போடுற வரைக்கும் 3 முடிச்சு போடுற வரைக்கும் முகத்தை திருப்பி வச்சுக்கிய. ஒரு வேலை செய்யலாம், வீட்டுக்கு போய் என்ன மனுஷன், எனக்கு கல்யாணம் ஆனா என்ன ஆகலன்னா இவனுக்கு என்ன? எவ்வளவு இது இருந்தா என்கிட்ட ஆத்தங்கரையில அப்படி எல்லாம் பேசுவான். பொண்ணு யாரவன்? இந்த சின்ன துறையோட பொண்ணை கண்டபடி எல்லாம் பேசுங்க. பண்ணியா சொல்லு. இப்பவே அவன் தலையை கத்திரிச்சு பெட்டியில வச்சு பூமியில புதைச்சிடுறேன். தலையில கத்திரிக்கிறதுக்கு மாரப்பனா? ஆமா. என் பாட்டன் சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவன் தாத்தா நம்ம காவல்காரன். நீ சும்மா பெருமை அடிச்சுக்காத. அவன் குத்தி குத்தி பேசும்போது எனக்கு மலையில இருந்து குதிச்சு செத்து இல்லாம. பொண்ணு அழுவுறது சரியில்லை. அந்த வழக்கத்துல என்னதான் சொன்னான்? விளக்கம் இல்ல, தெரியும் இல்ல. குடத்தை எடுத்துட்டு தண்ணிக்கு போனேனா அந்த தீவட்டி ஆத்தங்கரையில எதுக்கு வந்தான்? அப்பா ஊர்ல இருக்காரானா. கௌரி உனக்கு எப்ப கல்யாணம்னா அதே எங்க அப்பா கிட்ட கேளுன்னு. அதான் வாழ்க்கை வந்தபடி என்னென்னமா பேசிட்டான். பழைய பெருமையை பத்தி பேசதான் உனக்கு நேரம் இருக்கே தவிர வீட்டை பத்தி நினைப்பே இல்லையா. வயசு பொண்ணு வீட்டுல இருக்கால, மனசுக்கு பிடிச்ச மாப்பிளையா பார்த்து கட்டி வைப்போங்கிற சொன்னியே இல்லையா. எனக்கு பொத்தாட்டு வந்துச்சு. இல்லன்னா உனக்கு என்னடா தெரியும் முண்டோன்னு. இருந்தா தை பிறந்துடுச்ச ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்காரா? இதே உங்க அம்மா உயிரோட இருந்தா உனக்கு இந்த அநியாயம் நடக்குமான்னு என்னென்னமோ பேசிட்டான். பொண்ணு பொண்ணு நீ அழுவுறியா? அழக்கூடாது அழக்கூடாது. தப்பு அவனது இல்லம்மா, என்னது? இன்னைக்கு உங்க அம்மா உயிரோடு இருந்துடும். இவ்வளவு நாள் உன்னை கட்டி கொடுக்காம வச்சிருந்ததுக்கு என்ன பாதரட்சியால கவனிச்சிருப்பா. தலையில முடியில்லாத போனாலும் வழக்கத்துல மாறப்ப ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுட்டான். இப்பவே அம்மா அபுர்த்தம் வச்சிருப்பா. இருந்திருந்து உனக்கு இந்த யோசனை இப்ப இதுக்கு வந்தது? எனக்கு வரலம்மா. அந்த வழக்கத்துல மாறப்ப நம்ம கௌரி ஆத்தோரத்துல பாத்துக்கிட்டு வயசு வந்த பொண்ணு இன்னும் உனக்கு கல்யாணம் ஆகலையான்னு கேட்டு உங்க ஐயாவுக்கு புத்தி இல்லைன்னு சரமாரியா கேட்டு ஏன் பொறுப்ப ஞாபகப்படுத்திட்டா. உனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. எப்படி? அந்த காலத்துல நான் ஒரு மகாராஜாவா இருந்தவன். சிம்மாசனம் போனா புத்தி போயிடுமா? இப்ப மட்டும் இருக்கா? அந்த மாரப்பனுக்கு முடக்குவாதம் வந்து 3 மாசமா படுத்த படுக்கையா இருக்கான். அவன் ஆத்தோரத்துக்கு வர்றதாவது. ஆமாம்மா, நேத்து நானே போய் பார்த்தனே. கடவுள் கண்ணை திறந்தா நேர அவனே மேலே போவானே தவிர இந்த பூமியில போயிச்சிருக்கிற நிலைமையில இல்ல. என்ன கௌரி சொன்னது? மாசி மாசம் வருதுன்னு ஞாபகப்படுத்துதான் அவனும் அவனும் ஆடின நாடகம். அத்தை, இந்த நாடகம் என்னோட இல்ல. நாடகம் என்னதா இருந்தாலும் நடிச்சது நீதானே. அவளை ஏன் சொல்றேடா? வயசு உங்களை அவசரப்படுத்துது. என்ன அவசரம்?